இப்போ உங்க பேரை நான் கேக்குறேன். உங்க பேரு என்ன அப்படின்னு சொல்லி. உங்க பேரு எனக்கு தெரியல அப்படின்னா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அவங்க பேரை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா தானே? அப்போ நம்ம பேரு என்ன அப்படின்றதே தெரியல அப்படின்னா ஒரு மாதிரியை பார்ப்போம்ல. அப்படின்னா நம்ம யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது ஸ்பிரிச்சுவாலிட்டியில முதல் முதல் அடி. நம்ம யாரு அப்படின்றது தெரியல அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் மெடிடேஷன் அப்படின்றத நமக்கு பேசிக்கான விஷயம். அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம யார், நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்ம வாழ்க்கை அதை நோக்கி போக ஆரம்பிக்கும். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். புத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அவருக்கு நிம்மதி அப்படின்றதே வந்துச்சு. அது வரைக்கும் அவருக்கு துக்கம் தான். அந்த துக்கத்துக்கு காரணம் என்ன? மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். மனசுதான் பிரச்சனைகளையே உருவாக்கு. மனசு மூலமா தான் ஈகோ ஒர்க் செய்யுது இல்லையா? அப்படிதான் ஆதிசங்கராச்சாரியர் ஷண்மத ஸ்தாபகாச்சாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிசங்கராச்சாரியருக்கு சத்தியம் அப்படின்னா என்ன தெரியும், சக்தி அப்படின்னா என்னன்னு தெரியும், ஞானம் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஏன்னா அவரு தியானி, ஞானி.